السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இஸ்திகால் என்ற பாடத்தை நாம் தெளிவாக கண்டோம். அந்த பாடத்தில் என்ன கண்டோம்? ஒரு இஸ்மு முந்தி வரும், அந்த இஸ்முடைய ஆமில் பிந்தி வரும். அந்த ஆமில் இந்த இஸ்முக்கு அமல் செய்யாமல் அந்த இஸ்முடைய லமீருக்கு அமல் செய்யும். அப்ப இந்த இஸ்முக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தானே கண்டோம். உதாரணமாக அல் கரீபா காபல் தஹு, அந்நியனை நீ சந்தித்தால். இப்ப இந்த காபல் த என்பது ஃபேலமீர் ஃபாயில், கரீபு மஃபூல். இந்த ஹூ வராட்டி ஃபேலமீர் ஃபாயில் மஃபூல். ஆனா இந்த ஹூ வந்துட்டனால இந்த ஃபேலமீர் ஃபாயில் இந்த ஹூ மஃபூல் ஆயிடுச்சு. அப்ப இந்த கரீபாவுக்கு எது ஃபேலு, எது அமல் செஞ்சுச்சு, இந்த மாதிரி வந்தால் அதுதான் இந்த முன்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு மஷ்ஹூர் அன்ஹு என்று பெயர் என்று நாம் கண்டோம். இந்த மஷ்ஹூர் அன்ஹுக்கு என்ன ஏராப் வழங்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம். என்ன ஏராபு? இந்த மஷ்ஹூர் அன்ஹுக்கு முன்னாடி ஃபேலில் நுழையக்கூடிய, ஃபேலில் தான் நுழையும் அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால், இந்த மூணுமே ஃபேல்ல தான் நுழையும். அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால் இப்போ போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்க வேண்டும். ஏன்? இந்த இன்னும் வந்து ஃபேல்ல தான் நுழையும். ஆனால் தகதீர்ல ஒரு ஃபேலை வச்சுட்டு இந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்கணும்னு படிச்சோம். ஒன்னொன்னு இருக்கு, சில அதாத்துகள் இஸ்முல தான் நுழையும். இப்ப இதா என்பது இஸ்முல தான் நுழையும். அதனால நடுவுல ஒரு ஃபேலை என்ன செய்ய முடியாது, நம்ம தக்கதீர் வைக்க முடியாது. அப்போ முபுத்ததா என்ற அடிப்படையில் அந்த மஷ்ஹூர் அன்ஹுக்கு ரஃபா தான் கொடுக்கணும்னு படிச்சோம். அதே போல சில அதாத்துகள் இருக்கின்றன, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அப்படி மஷ்ஹூர் அன்ஹுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அதாத் வந்துச்சுன்னா, பின்னால் உள்ள ஒன்று முன்னால் ஒன்றுக்கு அமல் செய்யாது என்பதை போல் ஒரு அதாத் வந்தால், அப்பொழுது முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப இது எதுவுமே வராட்டி ரெண்டு வகையாவும் படிக்கலாம். ஷரஃபக ஷரஃபுக போன்று இது எதுவுமே வராட்டி அந்த மஷ்ஹூர் அன்ஹுக்கு ரஃபாவும் கொடுக்கலாம், நசபும் கொடுக்கலாம் என்பதை கண்டோம். அப்ப எதுவுமே வராட்டினா ஃபேலுக்கு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல இஸ்முக்குன்னு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல அதுக்கு பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது அத்தகைய அதாத்து வராட்டி, எதுவுமே வராட்டி அந்த மஷ்ஹூர் அன்ஹுக்கு என்ன செய்யலாம்? இரண்டு வகையான நசபு, ரஃப, இந்த ரெண்டு வகையான யாராவும் கொடுக்கலாம் என்பதை நாம் என்ன செய்தோம், தெளிவாக கண்டோம். இதனுடைய பயிற்சிகள், கேள்வி பதில்கள் அனைத்தையும் தான் என்ன செய்ய போகின்றோம் இப்பொழுது நமூதஜ் என தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லாத்தையும் வாருங்கள், முழுமையாக காண்போம். இது முழுமையாக கண்டு இந்த இஸ்திகால் பாடத்தை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் 9 பயிற்சிகளை முடித்திருந்தோம். இப்பொழுது 10வது பயிற்சியை காண இருக்கின்றோம். 10வது பயிற்சி அம்சா. முதலாவது நம்மளுக்கு ஏராபுக்கு எடுத்துக்காட்டு தருவாங்க, அடுத்து நம்மளுக்கு ஏராப் பயிற்சியை செய்ய சொல்லுவாங்கல்ல, அதுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு அம்சா. முதலாவது நமூதஜுன் ஃபில் ஏராப், ஏராபில் எடுத்துக்காட்டு. சரியா? அப்ப பாருங்க, முதலாவது எடுத்துக்காட்ட, இதழ் மறியுல ஜுர்தகு ஃபஹஃபீஃப், நோயாளியை நீ சந்தித்தா என்றால் அவனுக்கு லேசாக்கு. லேசாக்குன்னா போய் கஷ்டமாக்கிடக்கூடாது. நோய் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் மோசமா போயிடும் அப்படிலாம் என்னது பயப்படக்கூடாது. சதீது கடுமையாக்கிடக்கூடாது. அவங்கள என்ன செய்யணும்? லேசாக்கணும். இல்ல இல்ல சரியாயிரும், அல்லா தலா குணமாக்குவான்னு அவங்களுக்கு லேசாக்கணும் அவங்களுக்கு. சரியா? நம்ம பாருங்க, இதா என்பது லருஃப் ஆகும். ஜமானில் முஸ்தக்பிலி, வருங்காலத்திற்குரிய ஒரு லர்ஃப் ஆகும், காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும். ஒஃபீஹி மஅன ஷர்தி, இன்னும் அந்த லர்ஃபிலே இருக்கின்றது ஷர்த்துடைய அர்த்தம் இருக்கின்றது. அதான் சந்தித்தால் இந்த ஷர்த்துடைய அர்த்தம் வச்சோம். அதே போல சந்தித்த பொழுது அப்படின்னு வருங்காலம் தானே சந்தித்தால் அப்படின்னு வருங்காலத்தை தானே குறிச்சோம். இப்ப இது லர்ஃபாவும் இருக்குது, ஷர்த்துடைய அர்த்தமும் கொடுக்குது. அல் மரீல என்பது மஃபூலுன் பிஹி லிஃபிஅலின் மஹ்தூஃபின் உஜூபன் யுஃபஸ்ஸிருஹு அல் மதுகூரு, இது மஃபூல் பிஹி ஆகும். மறியலன்றது ஏன்? இதா வந்து ஃபேல குறிப்பானது, இதாக்கு அப்புறமா இஸ்மு வரக்கூடாது. அப்போ உள்ளுக்குள்ள ஃபேலை தான் வச்சாகணும். அந்த ஃபேல் தான் என்னது, அந்த ஃபேலுக்கு இது மஃபூல். ஓகேவா?
அதான் அப்ப அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹி ஆகும். அப்ப மறியல் என்பது மஃபூல் பிஹி. அந்த யுஃபஸிருஹு அந்த போக்கப்பட்ட ஃபேலை விளக்குகின்றது அல் மதுகூரு கூறப்பட்ட ஃபேல். அப்ப அந்த போக்கப்பட்ட ஃபேல் எதுன்னு கேள்வி வரும்ல, அது பின்னாடி வரக்கூடிய இந்த பின்னாடி கூறப்பட்ட ஃபேல் அதை விளக்குகின்றது. சரியா? அதான் சொல்றாங்க, அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது என்னது மஃபூல் பிஹி ஆகும். அந்த போக்கப்பட்ட ஃபேலை அந்த கூறப்பட்ட அந்த ஃபேல் வந்து விளக்குகிறது. ஜுருத்தஹுன்னு சொன்னோம்ல, ஜுருத்த அதுக்குமா ஹூ தனியா பார்க்கணும். ஜுருத்தன்றது ஃபேலு, இந்த த என்பது ஃபாயிலு, அதுக்கப்புறமா இந்த ஹூ என்பது மஃபூலுன் பிஹி. இங்க ஷார்ட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச ஏராப் தானே. நம்மளுக்கு தேவை இந்த ரெண்டும் தான் இங்க புதுசா கத்துக்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்ப ஃபேலு தா ஃபாயிலு வா வந்து ஹா வந்து மஃபூலு, லமீர் ஃபாயில்ல இந்த தா. சரி, அப்ப ஃபேலும் ஃபாயிலும் மஃபூலுன் பிஹி. அப்ப மூணுத்தையும் நம்ம விளக்கிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஹஃபீஃப் என்பது ஃபா வந்து அல்ஃபா வாக்கியத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி ஷர்த்துடைய அந்த பதிலிலே நிகழக்கூடியதா இருக்கும். இந்த ஃபா இருக்குல்ல, இந்த ஃபா ஷர்த்துடைய ஜவாப்ல வரும்ல, இப்போ அந்த ஃபா. சரியா? நம்ம ஹஃபீஃப் பாருங்க, ஹஃபீஃப் என்பது ஃபேலு அம்ரி, கட்டளை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். அப்ப ஃபேல் அம்ரு ஹஃபீஃப். சரியா? ஒரு ஃபாயிலு அந்த இன்னும் ஃபாயில் ஆகிறது அந்த, அது உள்ளுக்குள்ள லமீரா இருக்க மறைந்திருக்கு. ஒரு ஜும்லத்து ஒரு ஜவாபு ஷர்த்தி. இந்த ஹஃபீஃப்ன்ற ஜும்லா வந்து என்னது ஷர்த்துடைய பதிலாகும். மேல இதான் ஷர்த்து போச்சுல, அந்த ஷர்த்து இதா சுருத்தகுன்னு அந்த ஷர்த்துடைய பதிலாகும். சரியா? அடுத்து ரெண்டாவது பாருங்க என்ன சொல்றாங்க, அன்னாசு இன் துஆமில்ஹும் தஅரிஃபுஹும். மக்கள் ஆகிறவர்கள் அவர்களிடம் நீ பழகினால் அவர்களை நீ அறிந்து கொள்வாய். மக்களிடம் பழகினா நீ மக்களை பத்தி தெரிஞ்சுப்ப. சரியா? அப்ப பாருங்க, இதுக்கு எப்படி யாரா கொடுக்கணும். அன்னாஸ் என்பது முபுத்ததா மர்ஃபூஅன், முபுத்ததா இருக்கும், அதுக்கு ரஃபா தானே, அப்ப ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். இன் பாருங்க, இன் வந்து ஹர்ஃபு ஷர்த்தின் ஜாசிமுன், ஷர்த்துடைய ஹர்ஃபா இருக்கும், ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும். ஓகேவா? இந்த இன்னும் இருக்குல்ல, அது என்னது ஷர்த்துடைய ஹர்ஃபு, இன்னும் ஜஸ்மு செய்யக்கூடிய ஹர்ஃப் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, துஆமில்ஹும் ஃபிஅலுன் முலாரிஉன் மஜ்சூமுன். சரியா? அப்ப ஃபேல் முலாரியா இருக்கும். துஆமில் என்பது ஃபேல் முலாரியா தானே, வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல். ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும். இன்னும் ஜாசிமு, துஆமில் என்பது மஜ்சூமு. ஃபேலு ஷர்த்தி இன்னும் ஷர்த்துடைய ஃபேலா இருக்கும். இன்னுக்கு இன்னுடைய ஷர்த்துக்கு ஷர்த்துடைய ஃபேல் தான் இந்த துஆமில். சரியா? அப்ப இது என்னது ஷர்த்துடைய ஃபேலா இருக்கனால தான் ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்குது. ஓகேவா? ஃபாயிலு இந்த துஆமிலுடைய ஃபாயில் எது அந்த வந்து உள்ளுக்குள்ள என்னது மறைந்திருக்கு. ஓகேவா? அந்த தான் வெளியே வரக்கூடாது, அது உள்ளதா இருக்கணும். அதான் ஃபாயிலு. ஹா உ இந்த ஹா இருக்குல்ல, இந்த ஹா என்பது மஃபூல் ஆகும். துஆமில் ஹூன்னு சொன்னோம்ல, இந்த ஹா வந்து மஃபூல் ஆகும். ஃபேல் லமீர் ஃபாயிலு, ஹூ வந்து மஃபூலு. மீமு லில் ஜம்இ, இந்த மீம் வந்து என்னது பன்மையை குறிப்பதா இருக்கும். சரியா? அப்ப இந்த ஹூமன் சேர்த்து நம்ம லமீர்னு சொல்லுவோம், அதான் பன்மையை குறிக்கக்கூடியது. சரியா? அந்த மீம் வந்து பன்மையை குறிக்கிறதுக்கு தான் சேர்த்தோம், இல்லாட்டி வெறும் ஹூ போட்டா அது ஒருமையை குறித்துவிடும். அதுக்கப்புறம் பாருங்க, தாரிஃப் ஹூன் படிச்சோம்ல, ஃபேலுன் முலாரிஉன் மஜ்சூமுன் ஜவாபு ஷர்த்தி. அப்ப பாருங்க, முலாரியான ஃபேல் ஆகும். தாரிஃப்ன்றது முலாரியான ஃபேல், அதுக்கு முலாரியான ஃபேல் ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும். ஏன் இந்த ஷர்த்து இன்னும் இருக்குல்ல, அது ரெண்டு ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யும். ஷர்த்துடைய ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யும். அதே போல ஜவாபு ஷர்த்துடைய ஜவாபுக்கும் அந்த ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் என்ன செய்யும், இது அமல் செய்யும். அப்ப துஆமில் இது ஷரத்துல வரக்கூடிய ஃபேல், தாரிஃப் இது ஜவாப்ல வரக்கூடிய ஃபேல். அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன செஞ்சிருக்கு, ஜஸ்மு செஞ்சிருக்கு, அது அடையாளமா சுக்கூன் கொடுத்துருக்கோம். சரியா? ஜவாபு ஷர்த்தி ஷரத்துடைய ஜவாப் ஆகும். தாரிஃபுன்றது ஷரத்துடைய ஜவாப். ஓகேவா? துஆமில் வந்து ஃபேலோட ஷரத்துடைய ஃபேல்ல, இது வந்து ஷரத்துடைய ஜவாபு. அதனாலதான் இந்த ஃபேலுக்கும் அது ஜஸ்மு செஞ்சிருக்கு. அந்த இதோடைய ஃபாயில் அந்தவாகும், உள்ளுக்குள்ள அந்தன் இருக்கு. ஹா உ மஃஊலுன் இன்னும் ஹா வகிறது மஃபூலா இருக்கும். இந்த ஹூ இருக்குல்ல, இந்த ஹூ வந்து மஃபூல் ஆகும். ஃபேலமிர் ஃபாயில் ஹூ மஃபூல் மீமு லில் ஜம்இ, இன்னும் இந்த மீம் என்பது பன்மைக்குரியதா இருக்கும். சரியா? ஜும்லத்து ஷர்த்தியத்து ஃபி மஹல்லி ரஃப்இன் ஹபரில் முபுத்ததஇ. இப்ப இந்த ஷர்த்தி ஆவான ஜும்லாவாகிறது, முபத்ததாவுடைய ஹபரான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. இந்த மொத்த இது இருக்குல்ல, இன் துஆமில்ஹும் தஅரிஃபுஹும் இந்த ஷரத்து ஜவாப் சேர்த்து இந்த அன்னாசுன்ற முபத்ததாவுக்கு ஹபர். அப்ப ஹபர்னா என்ன, ஏராப் இருக்குல்ல அதுக்கு, அப்ப அது ஹபரா இருக்கிறதுனால அது ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. சரியா? முபத்ததாவுடைய ஹபரான ரஃபோடைய இடத்துல இருக்கு. இப்போ பாருங்க, இப்ப நம்ம படிப்போமா. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பயிற்சி தருவாங்களே, ரெண்டாவது அரபில் ஜுமலல் ஆத்தியத்தை பின்வரும் வாசகங்களுக்கு நீ யாரா பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க,
ஹல்லா கவுலன் மஅரூஃபன் குல்தஹு, நல்ல சொல்லை நீ சொல்ல சொல் கூறி இருக்க கூடாதா, நல்ல சொல்லை நீ சொல்லி இருக்க கூடாதா. ரெண்டாவது, அல் முஅல்லிமு மன் யுஅத்திம்ஹு யுஃப்லிஹ், ஆசிரியர் ஆகிறவர் மை யுஅத்திம்ஹு, அந்த ஆசிரியருக்கு யார் கண்ணியம் செலுத்துவாரோ யுஃப்லிஹ், அவர் வெற்றி பெறுவார். ஓகேவா. மூணாவது, அல் வத்தனு அல் வத்தன, ரெண்டுமே படிக்கலாம். அல் வத்தனு, என்னது, அல் வத்தனு உஹ்தும்ஹு, உஹ்தும்ஹுனா தாய்நாடு ஆகிறது, அந்த தாய்நாட்டுக்கு நீ சேவை செய். சரியா. அப்ப அர்த்தம் பார்த்தாச்சா. வாரங்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், அவங்க சொன்ன மாதிரி யாராவை மட்டும் காண்போம். இப்ப அந்த யாராப் இங்க இருக்கு பாருங்க, பயிற்சி நம்பர் 10ல. ஹல்லா என்பது அதாத்து தஹ்லீலின், தஹ்லீலுடைய ஒரு வார்த்தையாகும். தஹ்லீல் நமக்கு தெரியும், தூண்டுதல்னு அர்த்தம். செஞ்சிருக்க கூடாதா, இப்படி பண்ணிருக்க கூடாதா, இதை இப்படி செஞ்சிருக்கலாமே, இதெல்லாம் சொல்லுவோம்ல தமிழ்ல. இப்படி பண்ணிருக்க கூடாதா, இந்த மாதிரி செமையா பண்ணிருக்கலாமே, இது இப்படி பண்ணிருக்கலாம்ல, இது இப்படி பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல. அரபிலையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, தூண்டுறதுக்கு. சரி, இப்படி பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு நம்ம தூண்டுறவங்கள செய்ய சொல்லி. அந்த மாதிரி தூண்டுறதுக்கு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அலா யூஸ் பண்ணுவாங்க, ஹல்லா யூஸ் பண்ணுவாங்க, லவ்லா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஹல்லாவும் அதுல ஒரு வார்த்தை தான். சரியா. அப்ப நீ நல்ல வார்த்தை சொல்லிக்கூடாதா, அப்படியே நல்ல வார்த்தை சொல்லு, சொல்லுன்னு தானே நம்ம சொல்ல வரோம். அதான் அப்ப இது தூண்டுறதுக்குரிய ஒரு வார்த்தையாகும். மப்னியத்து நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மப்னியாகும். ஏன் அலிஃப் வந்திருக்கு, அதனால சுக்குனு. இப்ப கவுலன் என்பது நமக்கு தெரியும், ஹல்லா என்பதுக்கு அப்புறம் ஃபேல் தான் வரணும். அப்ப இஸ்மு வந்திருக்குன்னா நடுவில் ஒரு ஃபேல் உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்கு இது மஃபூலா வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா. மஃபூலுன் பிஹி லிஃபேலின் மஹதூஃபின் உஜூபன் யுஃபஸ்ஸிருஹு அல் மதுகூரு, அந்த கூறப்பட்ட ஃபேல் அந்த போக்கப்பட்ட ஃபேலை விளக்குமே, அத்தகைய அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹியாக இருக்கும். அப்ப பின்னாடி வருதுல குல்தன, அந்த கூறப்பட்ட ஃபேலு இங்க என்ன போக்கப்பட்டிருக்குன்றது விளக்கும். இங்க குல்தனா, இங்கேயும் குல்தன் தான் இருக்கும் உள்ள. நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், பின்னாடி என்ன இருக்கும் அதே ஃபேலை தான் உள்ளுக்குள்ள வைக்கணும். இப்ப குல்தனா, இங்கேயும் குல்தன் இருக்கு, அதான் இது விவரிக்குது. அப்ப அந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு என்னது கவுன்ன்றது மஃபூல் பிஹி. மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். மஃபூலுக்கு நசபு தானே. அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த மஃபூலுடைய நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து ஸாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இந்த இருக்குல்ல இதான். இப்ப மஅரூஃப்ன்றது நாத்துன், அதாவது பவுலன் வந்து மௌசூஃபு, மஅரூஃப் வந்து சிஃபத்து. சரியா. அதான் நியாத்துன் சிஃபத் ஆகும். மன்சூப் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். ஏன் சிஃபத் வந்து தாபியா தானே, அது ஏறாப மதுபுவை பின்தொடரும். அப்ப இந்த மௌசூஃபுக்கு நசபு, அதனால இதுக்கும் நசபு. சரியா. மன்சூப் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த நியாத்துடைய நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து ஸாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இந்த ஃபத்ஹா கொடுத்திருக்கோம்ல. குல்தகு ஃபிஅலுன் மாலின் மப்னியுன் சுக்குனி. அப்ப இது மாதியான கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். சுக்குனின் மீது மபனியாகும். குல்லுன்னு என்ன சொன்னோம், நாமுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். அப்ப என்ன, இத்திசாலிஹி பித்தாஇ ஃபாயில், ஃபாயிலுடைய தாவை கொண்டு அந்த ஃபேலு சேர்வதின் காரணமாக சுக்குனின் மீது மபனியாகும். இந்த தா இருக்குல்ல, இதான ஃபாயிலு லமீரு, இதனுடன் இந்த ஃபேல் சேர்வதனால் இது என்னது, சுக்குனின் மீது மபனியாகும். இப்ப தா இன்னும் தாவாகிறது. குல் தால, இந்த தா இருக்குல்ல, இதை பத்தி பேசுறாங்க. லமீருன் மபனியுன் அலல் ஃபத்ஹி ஃபி மஹல்லி ரஃபஇன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபோடைய இடத்திலே இருக்கக்கூடிய ஃபத்ஹின் மீது மபனியான லமீர் ஆகும். தா என்பது தன் எதிரில் இருக்கக்கூடிய ஆண்பால் என்னது, ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீரு. அது ஃபத்ஹின் மீது மபனி. குல் தான ஃபத்ஹ தானே கொடுத்தோம், ஃபத்ஹின் மீது மபனி. அது ஃபாயில் ஃபியலு, அது இல்லை, இந்த லமீர் வந்து ஃபாயிலு. ஃபாயிலுக்கு ரஃபா தானே, அதனால ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. ஃபாயிலான ரஃபோடைய இடத்துல ஃபத்ஹின் மீது மபனியான லமீராக இருக்கின்றது. ஒல்ஹா, இன்னும் இந்த ஹா பாருங்க, இந்த ஹா இருக்குல்ல, லமீரும் மபனியும் லம்மின் மீது மபனியான லமீர் ஆகும். அப்ப இது மூன்றாம் நபர் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர். குல்தஹூன்னு லம்மு தானே கொடுத்தோம். அப்ப லம்மின் மீது மபனி ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நசுபுடைய இடத்துல இருக்கின்றது. இப்ப குல்த ஃபேல மிர்ஃபாயில், ஹூ வந்து மஃபூல், அதனால இது நசுபுடைய இடத்துல இருக்கு. இது மபனி என்பதால் அதில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது, லம்மின் மீது மபனியாக இருக்கும். சரியா. அதுக்கப்புறம் பாருங்க, அல் முஅல்லிமு என்பது முபத்ததா நபுலுன், முதலாவது முபத்ததாவாகும். சரியா. அப்ப முத்தாக்கு ரஃபா தானே, மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல் லம்மத்துல்லாஹிரது, வெளிப்படையான லம்மத்தாகும். மீம்க்கு லம்மத் தானே கொடுத்தோம். அதுக்கு பாருங்க, மண் என்பது இஸ்மு ஷர்த்தின், ஷர்த்துடைய ஒரு பெயர் சொல்லாகும். யார் கண்ணியம் செலுத்துவாரோ அப்படின்னு ஷர்த்தா தான் படிச்சோம். மப்னியும் அல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மப்னியாகும். நூனுக்கு சுக்குன் கொடுத்தவங்க, அப்ப சுக்குனின் மீது மப்னியாகும். ஃபி மஹல்லி ரஃப்இன் முபத்தத இன்சானின், இரண்டாவது முபத்ததாவான ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. அப்ப இது ஷர்த்துடைய அர்த்தமும் கொடுக்கும், அதே போல இது முபத்ததாவும் இருக்கும். சரி. அப்ப ரெண்டாவது முபத்ததா, முஅல்லி முதல் முபத்ததா, மண் வந்து ரெண்டாவது முபத்ததா, அதனால ரஃபோடைய இடத்துல இருக்கு. முபத்ததாக்கு ரஃபா கொடுக்கணும்ல, ஆனா அது ரஃபோடைய இடத்துல இருக்கு. ஆனா இது சுக்குன் மீது மப்னி, அதனால மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கப்புறம் பாருங்க, அப்திம் என்பது ஃபேலு ஷர்த், ஷர்த்துடைய ஃபேல் ஆகும்.
சரியா? அப்ப இது ஜாசிமா கூட இருக்கு. மண் வந்து ஜாசிம். அது இங்க சொல்லல. அப்ப இது ஜாசிம், இது வந்து மஜ்சூம். சரியா? ஃபிஅலுன் முலாரியுன் முலாரியான ஃபிஅல். என்னது? வருங்காலத்தை நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபிஅல். மஜ்சூம் ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும். மீமுக்கு சுக்குன் கொடுத்தோம் அது அடையாளமா. அலாமத்து ஜஸ்மிஹி, இன்னும் அந்த முலாரியுடைய ஜஸ்மின் அடையாளமாகிறது சுக்கூனா இருக்கும். இந்த மீமுக்கு சுக்குன் கொடுத்தோம்ல அது அடையாளம். வல் ஃபாயிலு லமீருன் முஸ்ததீருன், ஃபாயில் ஆகிறது மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். ஹுவன் என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதுதான் என்னது? ஃபாயில் ஆகும். தக்தீரு, அந்த மறைந்திருக்கக்கூடிய லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ஹுவ இருக்குல்ல, இதை மண்ணை பார்த்து மீட்டணும். இந்த ஹூ வந்து முஅல்லிமை பார்த்து மீட்டணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஹா உல் அமீருன் மபனியுன் அலல் லம்மி ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி. மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கக்கூடிய லம்மின் மீது மபனியான லமீர். அதீம்ஹுன்னு என்ன செஞ்சோம்? ஹூ லம்மின் மபனியா லமீரா இது, அதாவது மூன்றாம் நபர் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய லமீரா நம்ம நசபுடைய இடத்துல இருக்குன்னாங்க. அப்படின்னா ஃபேல் அமீர் ஃபாயில், இந்த ஹூ வந்து மஃபூல். சரியா? அதனால இது எந்த இடத்துல இருக்கு? ஆஹ் மஃபூல, அதனால நசபுடைய இடத்துல இருக்கு. அது அது மபனி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. யுஃப்லி, அப்ப இந்த மண் வந்து ஷரத்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும். இந்த மண் இருக்குல்ல, அதே போல ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும். அதனால தான் இஃப்லிஹ்னு படிச்சோம். ஓகேவா? ஃபேலுன் முலாரியும் மஜ்சூமன், இது ஃபேல் முலாரியா இருக்கும், இன்னும் ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும். லிவுகூஇஹி ஃபி ஜவாபி ஷர்த்தி, இந்த ஷர்த்துடைய பதிலிலேயே இந்த ஃபேல் முலாரி நிகழ்வதின் காரணமாக ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப இது அந்த ஷர்த்துக்கு ஜவாபாக இருக்கின்றது. யார் கண்ணியம் செலுத்துவாரோ வெற்றி பெறுவார். அப்ப ஜவாப் தானே, அதான் சொல்றாங்க. அலாமத்து ஜஸ்மீனும் ஜஸ்முடைய அடையாளமாகிறது சுக்கூனா இருக்கும். ஹாக்கு சுக்கூன் கொடுக்கிறதா. கொல் ஃபாயிலும், இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்தத்திரோன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு ஹுவனு, அதான் என்னது? ஃபாயில் ஆகும். தகதீருஹு, அந்த மறைந்திருக்கக்கூடிய லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். உள்ளுக்குள்ள ஹுவன் மறைஞ்சிருக்கு. இப்போ ஜும்லத்து யுஅத்திம்ஹு யுஃப்லிஹ், யுஅத்திம்ஹு யுஃப்லிஹ் என்பது ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபரில் முப்ததஇ ஸானி. அப்ப ரெண்டாவது முபத்ததா அப்படின்னு சபரான ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. இந்த யுஅத்திம்ஹு யுஃப்லிஹ், மண் வந்து முபத்ததான்னு சொன்னோம்ல, அது முன் முபத்ததா. அந்த யுஅத்திம்ஹு யுஃப்லிஹ் என்பது அந்த வாசகம் முழுவதும் ரெண்டாவது முபத்ததாவான மண்ணுக்கு சபராக இருக்கின்றது. அப்ப சபர்னா ரஃபா தானே, அப்ப ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. இப்போ ஜும்லத்து மினல் முபத்ததா சானி வ ஹபரிஹி, இந்த முபத்ததா சானி இன்னும் அது அந்த முபத்ததா சானியுடைய சபரில் இருந்து உண்டான அந்த வாசகம் ஆகிறது ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபரில் முபத்ததா இல் அவ்வலி, முபத்ததா அவ்வளுடைய சபரான ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. இப்ப மண்ணு வந்து முபத்ததா சாணி, அதோடைய ஹபர் அப்தீம்ஹு யுஃப்லிஹுன்னமா. இப்ப இந்த முபத்ததா ஹபர் சேர்த்து மையும் அப்தீம்ஹு யுஃப்லிஹுன் சேர்த்து இந்த முபத்ததா ஹபர் சேர்த்து இந்த முபத்ததா அவ்வல் அல் முஅல்லிமுக்கு ஹபர். அப்ப இது மொத்தமா சேர்த்து எந்த இடத்துல இருக்கு? ஹபருடைய இடத்துல இருக்கா? அப்போ சபர்னா ரஃபோடைய இடத்துல இருக்கு. அந்த முபத்ததா அவ்வளுடைய முஅல்லிமுடைய சபரான ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. சரியா? அதுக்கு பாருங்க, கடைசி இது அல் வத்தனூன்னு படிக்கலாம், அல் வத்தனான்னு படிக்கலாம். அது ரெண்டுத்தையும் இங்க சொல்லி தராங்க பாருங்க. வத்தனூன் படிச்சா என்ன யாராபு? முபத்ததா உன் மர்ஃபூன், முபத்ததாவா இருக்கும், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது. அது அல்லாமத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான அல்லாமத்து கொடுத்தோம் அதான். அல்லது இப்படின்னு படிக்கலாம். வத்தனன் படிச்சா என்ன யாராபு? மஃபூலுன் பிஹி மன்சூபன், மஃபூல் பிஹியாக இருக்கும், மன்சூபன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். லிஃபாலின் மஹ்தூஃபின் யுஃபஸ்ஸிருஹு அல் மத்கூரு, போக்கப்பட்ட ஃபேலுக்கு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப அந்த போக்கப்பட்ட ஃபேலை பின்வர கூறப்பட்ட ஃபேல் அதை அந்த போக்கப்பட்ட ஃபேலை விளக்குகின்றது. அப்படிப்பட்ட போக்கப்பட்ட ஃபேலுக்கு காரணமாக நசுபு செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப இந்த போக்கப்பட்ட ஃபேல் எதுன்றது பின்னாடி வர இது என்ன செய்யுது, விளக்குது. ஓகேவா? அப்படி போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசுபு செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, உஹ்தும் என்பது ஃபேலு அம்ரின். இது ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். மபுனியும் நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனி ஆகும். மீமுக்கு சுக்குன் கொடுத்தோம்ல, அப்படி சுக்குனின் மீது மபுனி ஆகும். ஒரு ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்தத்திரும் உஜூபன், கட்டாயமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தக்தீருஹு, அந்த மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகிறது அந்தவா இருக்கும். அப்ப அந்தன் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு, அந்த லமீர் தான் ஃபாயில். சரியா? இந்த ஹா இருக்குல்ல, இந்த ஹா என்பது லமீரும் மபுனியும் அலல் லம்மி ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கக்கூடிய லம்மின் மீது மபுனியான லமீர் ஆகும். அப்ப இது ஒரு லமீர், அதாவது மூன்றாம் நம்பர் ஆண்பால் உரிமையை குறிக்கக்கூடிய லமீர். லம்மின் மீது மபுனி, ஹூன்னு என்ன செஞ்சோம்? லம்மின் மீது மபுனி கொடுத்தோம். நெசபுடைய இடத்துல இருக்கு. ஏன்? உஹ்தும் ஃபேல் அமீர் ஃபாயில், ஹூ வந்து மஃபூல்னா நெசபுடைய இடத்துல இருக்கு. இப்போ ஜும்லத்து உஹ்தும் ஹூ, இந்த உஹ்தும் ஹூ என்ற இந்த வாசகமாகிறது ஃபி மஹல்லி ரஃப்இன் கபரின் முப்ததாவுடைய கபரான ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. சரியா? அல அல இஅராபி அல் வத்தனு முப்தத. அப்ப முப்தத
அப்ப முபத்ததா என்று வத்தன் வத்தனுக்கு முபத்ததா என்று யாராப் வழங்குவதின் பிரகாரம் முபத்ததாவுடைய சபரான ரஃபோடைய இடத்துல இருக்கின்றது. இப்போ ஹுதும்ஹுன்றது சபரா வைப்போம். எப்பனா வத்தனுன்னு இது முபத்ததாவா படிச்சோம்னா, அப்ப இது முபத்ததாவா படிச்சோம்னா உப்புன்ற ஜும்லா என்னவா இருக்கு? சபரா இருக்கு. அதான் சொல்றாங்க ஃபி மஹாலி ரஃபைன் ரஃபோடைய இடத்துல இருக்கு. ஏன் முபத்ததாவுடைய சபரான அல்ல யாராபில் வத்தன் வத்தன் என்பதற்கு யாராப் வழங்குவதின் பிரகாரம் முபத்ததா அண்ட் முபத்ததா என்று வத்தனுக்கு யாராப் வழங்குவதின் பிரகாரம் இது ஜும்லா இதுல இருக்கு, கபருடைய இடத்துல இருக்குது. சரியா? இப்போ வாருங்கள் நாம் என்ன செய்ய போகின்றோம், கடைசி பயிற்சியான கவிதையை பார்க்க இருக்கின்றோம். இன்னும் கவிதையில அப்ப எப்போ நம்மளுக்கு கடைசியா கவிதை தான் தருவாங்க. அதே போல இங்கேயும் என்ன செஞ்சிருக்காங்க, கவிதை தந்திருக்காங்க. படிப்போமா? 11வது பயிற்சி. இஷ்ரஹில் பைத்தனில் ஆத்தியைனி அரிப் சானியஹுமா. அப்ப ரெண்டு பின்வரும் இரண்டு கவிதையை விவரி. அரிப் சானிஹிமா, அவ்விரண்டில் இரண்டாவது இருக்குன்னு என்ன செய், ஏறா பழங்கு. அப்ப அது ரெண்டுல ரெண்டாவது இருக்கு, நம்ம என்ன செய்யணும், ஏறா பழங்கணுமா? சரியா? அப்ப என்ன இது வரைக்கும் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், இது விவரிச்சிருவோம். என்ன சொல்ல வராங்கன்னா, உனது சுயத்தின் உரிமையை நீயே உணராமல் அதை நீ இழிவுபடுத்தினாய் என்றால், அதாவது உன்னை நீ எப்படிப்பட்டவன்னு நீயே உணராம உன்னை நீயே இழிவுபடுத்தினா மற்ற மனிதர்களிடம் அது இன்னும் அதிக மதிப்பற்றதாக ஆகிவிடும். உன்னை நீயே மதிக்கலன்னா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க? அப்ப நம்மளை நாமளே என்ன செய்தால், இழிவுபடுத்தினால், நம்மளுடைய உரிமையை நம்மளுக்கே அதை அறியாம நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்குன்னு ஒரு எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கும், ஒரு திறமை இருக்கும். இப்ப எல்லா மனிதர்களுக்கும் திறமை இருக்கு. அது அந்த உனக்கு உள்ள அந்த திறமைய அந்த உரிமைய நீயே மதிப்பிட தெரியாம உன்னை நீயே இழிவுபடுத்தினா நம்மள மத்தவங்க எப்படி நம்புவாங்க? அதனால மத்தவங்களும் என்ன செய்வாங்க, உன்னை இழிவுபடுத்ததான் செய்வாங்க. சரியா? அதனால நீ என்ன செய், உன்னை நீ ஃபர்ஸ்ட் கண்ணியப்படுத்த கத்துக்கோ. உன்னை நீயே கண்ணியப்படுத்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்புறம் அப்புறம் நீ இருக்கிற இடம் உனக்கு கஷ்டமா ஆயிடுச்சுன்னா, அதாவது நீ இருக்கிற இடம் என்னவா இருக்கு, உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா வேற இடத்த யோசிக்காம வேற இடத்துல மாறிடு. அப்படின்னா என்னது, உன்னுடைய திறமை இந்த இடத்துல உனக்கு செட் ஆகலைன்னா உனக்கு எங்க திறமையா இருக்கோ அந்த பக்கம் போயிடும் சொல்ல வராங்க. சரியா? இப்ப கவிஞர் என்ன சொல்ல வராங்கன்னா, உன்னை நீயே தாழ்வுபடுத்திக்காத. அப்படி பண்ணுனா மக்களும் உன்னை என்ன செய்வாங்க, தாழ்வுபடுத்துவாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உன்னை நீயே மதி. அப்படி உனக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லையா, அந்த இடத்த விட்டுட்டு உனக்கு எங்க மரியாதை கிடைக்குதோ அங்க போய் என்ன செய்யிரு. அப்ப தங்கத்துக்கும் எங்க மதிப்போ என்னது, அந்த இடத்துல இருந்தாதான் தங்கத்துக்கு மதிப்பு. ஒரு காட்டுல போய் என்னது, அந்த தங்கம் கலந்துச்சுன்னா அது யாராச்சும் கண்டுப்பாங்களா? ஏதோ ஒரு காட்டுல ஏதோ ஒரு இடத்துல கிடக்குது, மனிதர்கள் இல்லாத இடத்துல அந்த தங்கம் எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்ப எங்க இருந்தா அதுக்கு மதிப்போ அங்கதான் அது இருந்தாதான் மதிப்பு. அதே போலதான் மக்களும் அவங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. அப்ப அவங்களுக்கு எங்க மதிப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல போய் நம்ம இருந்தாதான் அங்க மதிப்பு கிடைக்கும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க, படிப்போமா? இதா அந்த லம் தாரிஃப் லி நஃப்ஸிக ஹக்கஹா, நீ உன்னை நீயே அறியவில்லை என்றால், ஹக்கஹா அந்த ஆன்மாவின் உரிமையை உன்னை நீயே அறியவில்லை என்றால், உன்னை நீயே உன் நப்சுக்கு அந்த நப்சின் உரிமையை நீ அறியவில்லை என்றால். சரியா? ஹவானன் பிஹா, இந்த ஹவானன் பிஹானா அந்த நப்சை கொண்டு இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் அந்த நப்சின் உரிமையை உனக்கு நீயே அறிந்து கொள்ளவில்லை என்றால், அப்ப அந்த நப்ஸ் அந்த ஆன்மாவை இழிவுபடுத்தக்கூடியவனாக அந்த ஆன்மாவின் உரிமையை உனக்கு நீயே அறிந்து கொள்ளவில்லை என்றால், கானத் அலன்னாசி அஹ்வனா, மக்கள் மீது அந்த ஆன்மா ஆகிவிடும் மிகவும் இழிவானதாக ஆகிவிடும். அப்ப அந்த உரிமையை என்னது, அதை இழிவுபடுத்துற மாதிரி அதோடைய உரிமையை நீயே அறியலனா, உன்னுடைய ஆன்மாவுடைய அந்த உரிமையை நீயே இழிவுபடுத்துற மாதிரி அதோடைய உரிமையை அதோடைய திறமையை நீ அறிஞ்சுக்கலன்னா அந்த மக்கள் மீது அந்த ஆன்மா எப்படி ஆயிரும், ரொம்ப இழிவானதாயிரும். உன்கிட்டே இழிவா இருக்கு அது, அந்த நப்சோடைய உரிமையை நீ அறிந்து கொள்ளாமல் அந்த நப்சு உன்கிட்டாலே எப்படி இருக்கு, உன்னுடைய ஆன்மா உன்கிட்டாலேயே இழிவானதா இருக்கும் பொழுது மக்கள் மீது அந்த ஆன்மா மிகவும் இழிவானதா ஆயிரும். அக்ரிம்ஹா, உன்னுடைய ஆன்மாவை அக்ரிம்ஹா நீ சங்கை செய். இன் லாக்க மஸ்கனுன் அலைக்க பிஹா, அந்த ஆன்மாவை கொண்டு உன் மீது தங்கும் இடம் நெருக்கடியானால், ஃபத்துலுப் லி நஃப்ஸிக மஸ்கனா, உன்னுடைய ஆன்மாவுக்கு தேடு மஸ்கனா வேறொரு தங்கும் இடத்தை தேடு. அப்ப நீ உன் மீது அந்த ஆன்மாவை கொண்டு இருக்கக்கூடிய இடம் நெருக்கடியானால், நீ இருக்கிற இடம் நெருக்கடியாச்சுன்னா அதை விட்டுட்டு உனக்குன்னு என்ன செய்ய,
தங்கும் இடத்தை தேடிக்கொள். ஓகேவா? அதான் சொல்றாங்க. அப்ப அதோடைய உரிமையை உன்னுடைய ஆன்மாவின் உரிமையை நீ அறியலனா, அதை இழிவுபடுத்தும் வகையில் நீ அறியாம இருந்துட்டனா, மக்கள் மீது அந்த ஆன்மா ரொம்ப இழிவாயிரும். இன்னும் உன்னை நீயே சங்கைப்படுத்து. அப்படி தங்குற இடம் உனக்கு நெருக்கடியாச்சுன்னா வேற ஒரு தங்கும் இடத்தை நீ என்ன செஞ்சுக்கோ, ஆக்கிக்கொள்றாங்க. பாருங்கள், இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், அதனுடைய யாராப்பை பார்ப்போமா? பாருங்கள், இங்க அதோட யாரா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஹ் நான் இங்க வந்துச்சுல ஃபர்ஸ்ட் 2வது வரிக்கு மட்டும்தான் நமக்கு என்ன கேட்டாங்க, யாரா கொடுத்தாங்க. அதனால 2வது வரிக்கு மட்டும் பார்க்குறோம். ஃபனஃப்ஸக அல்ஃபா என்பது ஆத்திஃபத்து நத்துப் செய்யக்கூடியதா இருக்கும். முன்னாடி உள்ளதற்கு அத்துப் செய்யக்கூடியது. சரியா? நஃப்ஸா என்பது மஃபூலுன் பிஹி லிஃபஅலின் மஹ்தூஃபின் யுஃபஸ்ஸிருஹு அல் மத்கூரு. போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹி ஆகும். இந்த நஃப்ஸா இருக்குல்ல, போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹி ஆகும். யுஃபஸ்ஸிருஹு, அந்த போக்கப்பட்ட ஃபேலை விளக்கும் அல் மத்கூரு, கூறப்பட்ட ஃபேல். அது என்ன போக்கப்பட்ட ஃபேலு? அது பின்னாடி இருக்குல்ல, அக்ரிம்னு இந்த ஃபேல் விளக்குகின்றது. அதான் கூறப்பட்ட ஃபேல் என்பது அந்த போக்கப்பட்ட ஃபேலை விளக்கும். பொகுவ முலாஃபுன், இன்னும் இந்த நப்சா என்பது என்னவா இருக்கு, முலாஃபா இருக்கு. கே இருக்குல்ல, இந்த கே ஒரு காஃபு, இன்னும் இந்த காஃப் ஆகிறது லமீராக இருக்கும். மபனியன் அல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபனி ஆகும். நப்சக்கான என்னது, ஃபதஹின் மீது மபனி ஆகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃபின் இலைஹியான ஜரோடு இடத்துல இருக்கின்றது. முலாஃபின் இலைஹிக்கு ஜர்ரு தானே கொடுக்கணும், ஆனால் ஜரோடு இடத்துல இருக்கு. ஆனால் இது மபனி, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஃபதஹின் மீது மபனி ஆகும். இந்த நப்சா முலாஃபு, கே முலாஃபின் இலைஹி. அதுக்கப்புறம் பாருங்க, அக்ரீம் ஹான் சொன்னோம்ல, அக்ரீம் என்பது ஃபேலு அம்ரின் மபனியுன் அலா சுக்குனி. இது ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். சங்கை செய் அப்படின்னு சொன்னோம்ல, சுக்குனின் மீது மபனியாகும். மீமுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், அப்ப சுக்குனின் மீது மபனியாகும். மல்ஃபாயிலுன் அமீருன் முஸ்தத்திருன் உஜூபன், வா வரணும் இங்க, உஜூபன். சரியா? அப்ப அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். ஃபாயில் என்பது அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தகுதிருஹு, அந்த மறைந்திருக்கும் லமீரின் உள்ரங்கமாகிறது அந்தவா இருக்கும். அப்ப உள்ள அந்தன் மறைஞ்சிருக்கு, நீ சங்கை செய். சரியா? வல்ஹா, இன்னும் இந்த ஹா இருக்குல்ல, இந்த ஹாவாகிறது லமீருன். சரியா? லமீரா இருக்கும். அந்த நப்சை பார்த்து மீறக்கூடிய லமீரா இருக்கும். மபுனியும் நல்ல சுக்குனின் மீது மபுனியாகும். அலிஃப் வந்திருக்குல்ல, அதனால சுக்குன் என்னது, சுக்குனின் மீது மபுனியாகும். ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கின்றது. அப்ப என்னது, இந்த இருக்குல்ல அலிஃப் சுக்குன் மீது மபுனி. அதே போல அக்ரிம் என்ற ஃபேல் அமீர் ஃபாயிலுக்கு, ஃபேல் அம்ருல் அமீர் ஃபாயிலுக்கு இந்த ஹா மஃபூல். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, வ இன் அல் வாவ் ஹர்ஃப் அத்துஃபின், அது அத்துஃபுடைய ஹர்ஃப் ஆகும். இன் அதாத்து ஷர்த்தின், ஷர்த்துடைய ஒரு வார்த்தையாகும். ஜாசிமத்துன், இன்னும் ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும். மபனியத்துன் அல சுக்குனி, சுக்குனின் மீது மபனி ஆகும். அப்ப இன் என்னது, ஷர்த்துடைய அர்த்தம் கொடுக்கும். பின்னாடி வர்றதுக்கு ஜஸ்மு செய்யும். சுக்குனின் மீது மபனி ஆகும். நூனுக்கு சுக்குன் கொடுத்தோம்ல. லாக்கு என்பது ஃபேலுன் மாலின், கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும். மபனியும் அல சுக்குனி, மபனியும் அலல் ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபனி ஆகும். கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேலு. அதே போல ஃபத்தஹ், காஃபுக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்து, ஃபத்தஹின் மீது மபனி. ஃபி மஹல்லி ஜிஸ்மின், ஜிஸ்முடைய இடத்துல இருக்குது. இன்னு ஜாசிம்ல, இது மஜ்சூம், அதனால மஜ்சூம் ஜிஸ்மு செய்யப்படாது. ஏன், இது ஃபத்தஹின் மீது மபனி, அதனால ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது. ஃபேலு ஷர்த்தி, ஷர்த்துடைய ஃபேல் ஆகும். இந்த இன்னும் ஷர்த்துல ஷர்த்துடைய அதாவது தானே, அதோடைய ஃபேல் இதுதான். சரியா? நெருக்கடி ஆனால் அப்படின்னு ஷர்த்துடைய அர்த்தம் வச்சோம்ல. அதுக்குமா பாருங்க, மஸ்கனுன் என்பது ஃபாயிலுன் மர்ஃபூன். லாக்க ஃபேலு, இந்த மஸ்கன்றது ஃபாயிலு. ஃபாயிலுக்கு ரஃபா தானே, மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லமத்துல்லாஹிரதும், வெளிப்படையான லம்மத்தா இருக்கும். இந்த இருக்குல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, அலைக்க என்பது அலா ஹர்ஃபு ஜர்ரி, இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஜருடைய ஹர்ஃபு அலா என்பது மபனியும் அல்ல சுக்குனி, சுக்குனி மீது மபனி ஆகும். அலிஃப் வந்திருக்குல்ல, அப்ப சுக்குன் தான். ஒரு காஃப், இன்னும் காஃப் ஆகிறது லமீரோன், இதில் இருக்க ஒருமை ஆண்பாலை குறிக்கக்கூடிய லமீர். மபனியும் அல்ல ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபனி ஆகும். தேக்கு ஃபத் அலைக்க, ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜருடைய இடத்துல இருக்கின்றது. ஜருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஃபத்தஹின் மீது மபனியான லமீர். சரியா? ஏன் அலா ஜாருல இது ஜருடைய இடத்துல இருக்கு, மபனி, அதனால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. பிஹா என்பது அல்பா என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபுனியும் அல சுக்கூனி, ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகும். இன்னும் மபுனியும் அல கசரி, கசரின் மீது மபுனியாகும். பீன் என்ன செஞ்சோம், கசர் தானே கொடுத்தோம். ஒல் ஹா, இன்னும் ஹாவாகிறது லமீர் ஆகும். இந்த ஹா அந்த ஆன்மா நப்ச பார்த்து மீளக்கூடிய ஹாவாகும். மபுனியும் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். அலிஃப் வந்திருக்குல்ல, அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும். ஃபிமஹல்லி ஜர்ரி, ஜருடைய இடத்துல இருக்கின்றது. பா ஜாருல, இப்போ இது என்னது, பின்னாடி மஜ்ரூர் வரணும்ல, ஆனால் ஜருடைய இடத்துல இருக்கு. இது மபுனி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. அதுக்குமா பாருங்க, ஃபத்துலுக், இந்த ஃபா என்னது, ஜவாப்ல வரக்கூடிய ஃபா. அல்ஃபா என்பது வாக்கியாத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி, அந்த ஷர்த்துடைய பதிலிலே நிகழக்கூடியதா இருக்கும். ஷர்த்துடைய பதில ஃபா வரும்ல, அந்த ஃபா தான் இது. உத்துலுப் என்பது ஃபேலு அம்ரின், கட்டளையின் குறிக்கக்கூடிய, ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல்லாகும். தேடு அப்படின்னு ஏவல் தானே,
மபனியின் அலல் சுக்குனி சுக்குனின் மீது மபனியாகும். பாக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். பல் ஃபாயிலும் ஃபாயில் ஆகிறது. லமீரும் முஸ்தத்திரும் உஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீராயிருக்கும். தகுதீரு அந்த மறைந்திருக்கக்கூடிய லமீர் உள்ரங்கமாகிறது. லமீரின் உள்ரங்கமாகிறது. அந்தவா இருக்கும். இப்ப அந்தன் உள்ள மறைந்திருக்கு. நீ தேடு. சரியா? லீ நப்சிக்க அல்லாம் என்பது ஹர்ஃபு ஜர்ரி. ஜருடைய ஹர்ஃபு நமக்கு தெரியும். இந்த அல்லாம் லாம் என்பது மபனியும் நலஸ் கசரி கசரின் மீது மபனியாகும். லாம் கசர் தானே கொடுத்தோம். நப்சி நப்சி என்பது இஸ்முன் மஜரூருன் பில்லாமே. லாமை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அலாமத்து ஜரிஹி இன்னும் அந்த ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜருடைய அடையாளமாகிறது. அல் கசரத்து லாஹிரா வெளி லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். சீனு கசர் தானே கொடுத்தோம். அதாவது அந்த ஜருடைய அடையாளம். முலாஃபுன் இன்னும் அந்த நப்ஸ் என்ற இது இருக்குல்ல ஜரு செய்யப்பட்ட இஸ்மு அது முலாஃப் ஆகும். முலாஃபாக இருக்கின்றது. ஒரு காஃபு இன்னும் காஃப் ஆகிறது. லமீரும் லமீராக இருக்கின்றது. அதாவது எதிரில் இருக்கக்கூடிய ஆண்பால் உரிமையை குறிக்கக்கூடிய லமீராகும். மபனியன் அலல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபனியாகும். கேதான படிச்சோம். ஃபதஹ தானே கொடுத்தோம். ஃபதஹின் மீது மபனியாகும். ஃபி மஹல்லி ஜரின் முலாஃபின் இலேஹி முலாஃபின் இலேஹி ஆன ஜரோட இடத்துல இருக்கின்றது. அப்ப நப்ஸ் முலாஃப்னு சொன்னோம். அப்ப வந்து முலாஃப் இலேஹி அப்ப முலாஃப் இலேஹிக்கு ஜரு கொடுக்கணும். ஆனால் ஜரோட இடத்துல இருக்குது. மஹல் இது. ஆனா இது ஃபதஹின் மீது மபனியாகும். சரியா? இந்த மஸ்கனா என்பது பாருங்க. இந்த மஸ்கனா என்பது மஃபூல் பிஹி ஆகும். மன்சூபன் மஃபூலுக்கு நசப் தானே வரும். நசபு செய்யப்பட்டதா இருக்கும். மேல உத்துலுக்குன்னு சொன்னால அது ஃபேல் அமீர் ஃபாயிலு. அந்த ஃபேலுக்கு இது மஃபூல் ஆகும். சரியா? வாலாமத்து நஸ்பிஹி இன்னும் அந்த மஃபூலுடைய நஸ்பின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்துல்லாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். மஸ்கனன் அப்படின்னு என்ன செஞ்ச ஃபத்ஹா தானே கொடுத்தோம். ஜும்லத்து ஃபத்துலுப் லி நஃப்ஸிக மஸ்கனா இந்த மொத்த ஜும்லா மொத்த வாசகமாகிறது. ஃபி மஹல்லி ஜஸ்மின் ஜவாபி ஷர்தி ஷர்த்துடைய ஜவாபான ஜஸ்முடைய இடத்துல இருக்கு. அப்ப இந்த மொத்த ஜும்லாவும் ஷர்த்து வந்துச்சுல மேல என்ன ஷர்த்து இன் லாக்க மஸ்கனுன் அப்படின்னு ஷர்த்து வந்துச்சுல நெருக்கடியானால் அந்த ஷர்த்துக்கு இது ஜவாப் ஆகும். அப்ப இன்னும் வந்து ஷர்த்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும். அதே போல ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும். அதனால இந்த மொத்த இதுவும் ஜவாப்ல வரக்கூடியது. அதனால இது என்னது ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது. அதான் இங்க சொல்றாங்க ஷர்த்துடைய ஜவாபான ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இதை முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். பாருங்கள் தொடர்ந்து அடுத்த புது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். நாம் பார்த்ததை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.